5ஆம் வசனம். 1 Corinthians 11:5. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு அவள் தலையை சிரைக்கப்பட்டது போல இருக்கும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை சிறை ஒட்டடி. சிறைனா என்ன அர்த்தம்? For if the women be not covered, let her also ஒண்ணு சபையில மொட்டையாயிரு, இல்லைன்னா முக்காட உடையிரு. ஏங்க நான் இப்படி பேசுற அடுத்த வாரம் வருவீங்களா? ஆனா இந்த அண்ணாச்சி பவுல் என்ன தைரியம் இருந்தா தில்லு இருந்தா இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிருக்காரு. He has made such a sermon. இந்த 2000 வருஷத்துல பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. அன்றைக்கு ஆதி சபையில பிரசங்கம் பண்ணுனாங்க. முக்காடு போடு இல்லனா மொட்டாடி. Either you put on the veil or you have to shave your head. பாருங்க 14ஆம் வசனம் பாருங்க. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனம். ஸ்திரீ மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமை என்று சுபாவமே உங்களுக்கு சொல்லலையா? Women have long hair, it's a glory to வேத வசனத்தின்படி according to the word of God, பெண்கள் முடிய women have got to வளர்க்கணும். grow their hair. சிஸ்டர் முடிய வளர்க்கணும். Sisters, you got to grow your hair. முடிய வெட்டணும். Boys, you got to cut your hair. இன்னைக்கு தலைகீழா போயிடுச்சு. Everything is இவங்க வெட்டறாங்க, அவங்க வளர்க்கறாங்க. These people cut their hair and the others grow their hair. இவர் ரப்பர் பேண்ட் போட்டு வரான், இது அவுத்துட்டு வருது. என்னையா நான் சொல்றது வசனம். I speak about the word of God. உங்களை வருத்தப்படுத்த இல்லைங்க, நான் பைபிள் தான் சொல்றேங்க. I'm telling you from the word of God. இந்த வசனம் தான் கேட்க போகுது. It's the word of God that's உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு வெட்டி விட்டுறாதீங்க. உங்களுக்கு மகிமை என்ன தெரியுமா? What's your கார்டு போடணும், you have to put on முடிய வளர்க்கணும். அமெரிக்காவுக்கு அதான் ஆண்டவர். இந்த பைபிள் தான் அமெரிக்காவில் இருக்கு. It's the same Bible. போய்ட்டாமல எல்லாம் அவுத்து போட கூடாது. Just because you go abroad you cannot uncover. பாஸ்டர்ஸ் ஒய்ஃபே முக்காடு போடுறது இல்ல. அது அவங்கது கத்தர் பண்ணி கேட்டோம். ஆனா நான் சட்டப்பு சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. சொல்லாம போனா என் பேர் எனக்கு ஆபத்து. If I do not tell you the word of God, it's danger for me. என்ன நீங்க வாசிங்க லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Leviticus 21:5. அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடிக்காமலும். இது யாரு? ஆம்பளைங்க. தலையை மொட்டை அடிக்க கூடாது. ஏன்னா நீ கர்த்தருடைய மகிமையை வைக்கிறவன். தலையை மொட்டை அடிக்க கூடாது. தங்கள் தாடியின் ஓரத்தை சிரைத்து போடாமலும். ஒண்ணு தாடி வை, இல்லைன்னா தாடி எடு. இது அங்கங்க தியான் போட்டு கட்டக்கூடாது. Either you have the beard or just shave it off. அங்கங்க கரு பண்ணாதீங்க. So you do not have ஒண்ணு வச்சியா ஒழுங்கா வை, இல்ல பேன் பிடிக்குதா சேவ் பண்ணிடு. நான் சொல்லல பிரதர், தாடியின் ஓரத்தை இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா பண்றாங்க. இங்க ஒரு கட்டுன்றான், அங்க ஒண்ணுன்றான், இங்க ஒண்ணுன்றான், என்னெல்லாமோ ஷேவிங். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை துக்கப்படுத்துறதுக்கு இல்ல, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். I love you a lot, therefore நான் சொன்னது மாதிரி என் வயசு ஆக ஆக as we grow old, எனக்கு என்னமோ ஒரு வெறி வந்துருச்சு. என் பிள்ளைகளை நான் பார்ப்பேனா, whether I would look at my children, என் பிள்ளைங்க வருவாங்களா, whether my children would come. இங்க நான் கூட்டது முக்கியம் இல்லைங்க. Gathering here is not important. 10 பேர் 10,000 பேர் ஆயிட்டாங்க, அது இல்லைங்க முக்கியம். Gathering 10,000 or so, it's not. எல்லாரையும் தேவராட்சி சேர்க்கணுங்க. I have to seek you in the kingdom. கர்த்தருடைய வசனம் எசேக்கியேல்ல வாசித்து பாருங்க. Read in Ezekiel. அந்த வசனம் எடுத்தார வீட்ல போய் நீ குறிச்சு வச்சிட்டு வீட்ல தியானிங்க. 44:20 சீக்கிரம் வாசி. தங்கள் தலைகளை சிரையாமலும், தங்களுடைய தலைகளை சிரையாமலும், தங்கள் மயிரை நீளமாய் ஆண்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும், தங்கள் தலைமயிரை கத்தரிக்கணும். Neither shall they shave their head nor suffer the locks. ஒழுங்கா கட் பண்ணணும். They shall only pull their heads. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the word of God. கட் பண்ணணும்.
you ought to cut your hair. நான் பிரசவத்தில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. While I was at ஒரு Praswan, தம்பி கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், பாஸ்டர் சுந்தரம் எவ்வளவோ சொன்னாரு, I told தம்பி him, இந்த மாதிரி வளர்க்காத, do not do இந்த மாதிரி வளர்க்காத, do not grow your சேவை hair. பண்ணு, You got to சுத்தமாயிரு, நல்ல பிள்ளையாயிரு. பாஸ்டர் எங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் எப்படி வருவேன்? look at my friends, pastor. சரி ஃப்ரெண்டுக்கே வளர்த்துக்கான்னு விட்டாரு. ஒரு நாள் அவங்க அப்பா எலக்ட்ரிக் பில்லு கேட்டது காசு கொடுத்து அனுப்புனாரு. His father said, அப்போ ஐசிஎஃப்னால ஒரே தகராறு, பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வேகமா வந்தான், சைக்கிள் இவன் பில்லு கட்டுருக்கு. இவனை பார்த்தா முடி வளர்த்து போட்டுக்காம பாருங்க, பிடிச்சுக்கிட்டான் தலை முடிய பிடிச்சுக்கிட்டு, நீ இந்த கும்பல் சேர்ந்த வந்தாண்டா வாடா சேஷ்டு. so because he has this long hair, was caught. இவன் எவ்வளவோ சொல்றான், இல்ல நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போறேன், எங்க அப்பா அவரு இவரு என்னெல்லாம் அட்ரஸ் கொடுத்து பார்த்தான். அவன் பிடிக்க நேரம் மட்டும் உள்ள வச்சுட்டான். He was taken to the police station. உள்ள உட்காந்து யோசித்தான், He thought, நான் இந்த கலாட்டாவுக்கு காரணம் இல்லை, இந்த கலாட்டாவுக்கு நான் காரணம் I'm இல்லை. not the cause for this confusion. போலீஸ்காரன் ஏன் பிடிச்சான்? Why the police has caught hold? என் முடியும் என் தாடியும் பார்த்து பிடிச்சான். It's because of my hair and நான் beard. பார்த்தா ஒரு தேவனுடைய பிள்ளை மாதிரி இல்ல. I'm not like the child of God. எங்க அப்பா இன்னாரு, அவருக்கு பிள்ளை மாதிரி நான் இல்ல. I'm not like my father. அவன் சொல்லி ஜெபம் பண்ணானா, He ஆண்டவரே prayed. He said, Lord, என் மேல ஒரு லத்தி விழாம காப்பாத்திட்டு இருந்தான். if you save me from முதல்ல என்ன பண்ணிடுறேன், what would I do? பாச சுந்தரம் சொன்ன மாதிரி முடிய வெட்டிடுறேன். I would shave my head even as Pastor Sundar. கர்த்தர் காப்பாத்திக்கிட்டாரு. And the Lord, நேர முடிய வெட்டு பாஸ்டர் வந்தான். he came to the pastor, எப்பா said, நான் சொல்லும் போது பாஸ்டர் எல்லாம் உனக்கு தெரியல, when I spoke the word of God, you never heard. நான் செய்யாத வேலைய போலீஸ்காரன் பெரம்பு செய்துச்சா பாரு. What I could not do, police was able to do in your life. அன்பா சொல்றேன், I tell you lovingly, பரிசுத்தமான போல விடுங்க, or dress even as saints, பரிசுத்த பிள்ளைகளை போல வெட்டுங்க. or be like saints. உங்க ஃப்ரெண்டுகளை போல வாழாதீங்க. Do not live like your friends. ஃப்ரெண்ட் உங்க கூட வர மாட்டான். The friend would not. நீ கர்த்தருக்கு முன்ன நிக்கணும், ஃப்ரெண்டுக்கு முன்ன இல்ல. You should not stand before the friend. You ought to நான் stand. சொல்வேன், பரிசுத்தவான்கள் போல வெட்டுங்க, அவங்கள போல விடுங்க, அவங்கள போல உங்களை அலங்கரிங்க. Dress like the saints. கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடறேன். Lastly, I tell இந்த you, ஏசாயா 3ஆம் அதிகாரம் Isaiah 16-17 சீக்கிரம் வாசிங்க. இன்னும் கர்த்தர் சொல்கிறதாவது, ஆ. சீயோன் குமார்த்திகள் சீயோன் குமாரத்திகள்னா பெந்தெகோஸ்தே குமாரத்திகள். சீயோன் குமாரத்தினா பெந்தெகோஸ்தேக்காரங்க. சீயோன் குமாரத்திகள் குழந்தையாயிருந்து அகந்தனா நிறைய பேருக்கு வேங்க அகந்தனா பெருமை, proud, பெருமையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து, அது என்ன நடையோ உங்களுக்கு தான் தெரியும். கழுத்தை நெரிச்சு நடக்கிறாங்களா? கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து, கண்களால மருட்டி பாக்குறாங்களா? கண்ணை நேரா பாரு, மருட்டாத. wantonize, கண்ணை வந்து அங்கங்க பார்க்க கூடாது, இங்க இருந்து அங்க பார்க்க கூடாது, அங்க இருந்து இங்க பார்க்க கூடாது. ஒழுங்கா பாரு, கண்ணை ஒழுங்கா வச்சுக்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. கண்ணை மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, அது என்ன நடையோ? walking and mincing as they go. எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியல. ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு யாரு? செய்கிறார்கள். அவிசுவாசி இல்லைங்க, பாவி இல்ல, காலேஜ் கேர்ள் இல்ல, It is not the sinner or unbeliever. சீயோன் குமாரத்தி. It's the daughter of Zion. பாவ குமாரத்தி வேற, எருசலேம் குமாரத்தி வேற, சீயோன் குமாரத்தி. Daughter of sin. சீயோன் குமாரத்தி பூரணப்பட்டவா. Daughter of அவ Zion. நட ஓட்ட கண்ணு அவங்க பாக்குற பார்வை இதெல்லாம் பார்த்து சொன்னாரு. The walk and style of life. கழுத்து ஆட்டி ஆட்டி நடக்காத, கண்ணு அங்க அங்க முருட்டாத, Do not have ஒழுங்கா wanton eyes. நடந்து Walk properly. கால்களிலே சிலம்பு ஒலிக்க திரிகிறார். And do not make a tick. கால்ல என்ன ஒலிக்குதான்? சிலம்புன்னா தெரியுமா? You know what? கொலுசு. நல்லா விளங்கும் நினைக்கிறேன். சிலம்புனா கொலுசு. யார் போட்டிருக்கா? சீயோன் anklets. போட்டு சடக்குறாங்க. They are walking with it. அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஆதலால் எதனால? நீங்க சிலம்பு ஒலிக்க திரிகிறீங்க, அதனால ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் உச்ச சீயோன் குமாரத்திகளுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவார். நான் இந்த மாதிரி பேசுறேன், அடுத்த வர மாட்டீங்க. ஆனா பைபிளை வாசிக்க உங்க கையில இருக்கு. It's the word of God that says clear that. அன்பா சொல்றேன்,
I tell you lovingly, தாழ்மையா சொல்றேன். I tell you humbly, நீங்களும் கொலுசு போடாதீங்க, do not wear anklets, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. do not purchase that for your ஆனா children. நீங்க போட்டுட்டு கோயிலுக்கே வர்றீங்க. But you wear them and come to the church. நான் என்ன பண்றது? What can I do? நான் இதுக்கு மேல சொல்லிட்டா பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லுவீங்க. If I tell more நான் than that, கண்ணை மூடிட்டேன். I have to Yeah. close my eyes. உங்க இருதய கடினத்தினால நான் விட்டுட்டேன். Because எப்படின்னா of the hardness of your heart, we have spared you. போ. Get lost. ஆனா உங்க தகப்பனா மறுபடியும் நான் சொல்றேன், But I tell you as a father, சபைக்கும் உங்க வீட்லயோ whether in church or house, பிள்ளைகள் காலில் கொலுசு ஒலிக்க தெரிய விடாதிருங்கள். do not allow அந்த them to wear the சத்தம் anklets. தேவனுக்கு அருவருப்பானது. Tinkling sound of the anklets is an abomination unto the Lord. ஆண்டவர் சொல்ற, The Lord says, உச்சந்தலைய நான் மொட்டை ஆக்கிருவேன்னு சொல்ற. make your head bald. நீங்க செய்யறதெல்லாம் செய்துட்டு Having done all that, செழுமையா இருக்கும்னு நினைக்காதீங்க. do not think that you will be prosperous. கர்த்தருடைய வாசனத்தின்படி செய்கிறவன் செழிப்பான். One who does according to the word of God, he would prosper. செழிப்பான். He would prosper. என் அன்பானவர்களே, My dear ones, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்க even as thy வாழலாம். soul prospers, you அந்த also. வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா If you hear the word of God, இங்க மாத்திரம் இல்ல, not only here, இந்த வசனத்தை எங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் elsewhere when you hear the word of இந்த God, ஏசாயா 3:17 Isaiah 3rd, பிள்ளைகளுக்கு chapter 17. இந்த சத்தத்தை துணிக்க விடாதிருங்க. Do not allow the tinkling sound. இன்றைக்கே கழுத்து தூக்கி தர போடுங்க. Even today, remove the anklets. இந்த சத்தம் தேவன் அருவருக்கிற ஒரு சத்தம், It's an abomination unto the Lord. தேவன் விரும்பாத ஒரு சத்தம். A song that God would not desire. சீயோன் குமாரத்தி சிலம்பு ஒலிக்க திரிகிறாள். So Zion, the daughter of மொட்டை Zion, ஆக்கிருவேன். I will hit her with a scab on the crown. நான் சொல்றேன், சபைகளை அனுமதிக்கலாம். So the church may permit. அந்த சர்ச்சில் அனுமதிக்கிறாங்க, They are permitting in the other church. அந்த பாஸ்டர் அனுமதிக்கிறாரு. That pastor is permitting. பாஸ்டர் இப்ப தாமஸ் ராஜ் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கிறாரு. Even our pastor is descending. நான் கீழே போலாம், I can go down. ஆனா வசனம் ஒரு நாள் கீழே வராது. The word of God would never ஒரு come. நாளும் கீழே வராது. It would never come down. உங்க மன கடினத்தின் நிமித்தமாக நான் சில காரியங்களை அனுமதிக்கிறேன். I கண்ணை மூடி சகிச்சுக்கிட்டு இருக்கேன். just bear by. என்ன செய்யற தெரியாம பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன். I just bite my teeth and just bear the agony. ஆனா Yet, அன்பானவர்களே, dear ones, நான் நியாயாதிபதியா இருக்க முடியாது. I cannot be the judge. நான் நியாயாதிபதியா வர மாட்டேன். I will not come as a judge. நானும் அந்த கிருபையை பெற்று தேவனுக்கு முன்பாக கிருபையோடு வரணும். I would receive the mercy of God and not to stand in the presence of God. நியாயாதிபதியாகி அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. He alone is a judge. அவர் வசனம் தான் நியாயம் தீர்க்கும். It's His word that is going to judge us. வசனத்தின்படி வாழுங்க, Live according to the word of God. வசனத்தின்படி உடுங்க, Dress according to the word of God. வசனத்தின்படி அலங்கரிங்க, Decorate according to the word of God. வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிங்க. Obey according to the word of God. என் வசனத்தின்படி செய்கிறவனையோ கர்த்தர் கனம் பண்ணுகிறார். God will honor those who would do according to the எந்த word of God. புயல் வந்தாலும், Whatever be the storm, எந்த வெள்ளம் வந்தாலும் whatever be the floods, அசையவே மாட்டான், would never be moved. அசையவே மாட்டான்.